Hi friends, Assalamu alaikum. This is Rishada from Risha Kitchen. Welcome back to my channel. நான் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலுமென்றதை தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதுவரை காலமும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தால் என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸும் வந்து என்னை இன்னும் வீடியோ செய்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரைட் ரைஸ்க்கு செய்கிறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு எடுத்துக்கிற ரைஸ்ட அளவு வந்து ரைஸ் குக்கர் கப்ட அளவுக்கு 2.5 கப். அதுக்கு தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் தான் நான் கட் பண்ணிட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான மாதிரி இன்னும் வெஜிடபிள்ஸ் உங்கள் இதில் சேர்த்துக்கொள்கிறேன்னு சொன்னால் பீன்ஸ் அது மாதிரி இன்னும் வேறு வெஜிடபிள்ஸ் சேர்க்குறேன்றாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சேர்த்துக்கொள்ளலும். நான் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே மாதிரி எப்படி ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரியே செய்கிறதுக்கான வெஜிடபிள்ஸ் தான் நான் இன்றைக்கு எடுத்துக்கிறேன். கேரட், கோவா, 2 கலரில் கேப்சிகம், இதெல்லாத்தையும் எவ்வளோ நாங்கள் மெல்லிசாக அரிஞ்சு கொள்ளையிலுமோ அந்தளவுக்கு நாங்கள் மெல்லிசாக கட் பண்ணி தின்னாக நல்லா கட் பண்ணி எடுக்கணும். நான் இன்றைக்கி பாஸ்மதி நல்லா நீட்டாக மயிக்கிறக்கூடிய அந்த பாஸ்மதி அரிசியை தான் நான் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு அரிசி எடுத்துட்டு அதுக்கு நாங்கள் வளமையாக ரைஸை குக் பண்ணுற மாதிரி அதை நீங்கள் தனியாக குக் பண்ணி எடுங்க. இப்போ இதுக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதெல்லாம் ரெடி ஆகிக்குது. இப்போ நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு நான் 3 எக்கை வந்து எடுத்துக்கிறேன். ஒரு பேனில் தேவையான அளவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலை ஊற்றிக்கொள்ளுங்க. அதில் நீங்கள் இந்த எக்கை வந்து இந்த 3 எக்கையும் உடச்சி ஊற்றிக்கொள்ளுங்க. ஊற்றிட்டு நீங்கள் அதில் கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. மற்ற பெப்பர் பவுடர் இதெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் லேசாக அதை ஃப்ரை பண்ணி எடுங்க. ஃப்ரை பண்ணி எடுத்த எக்கு வேறொரு பாத்திரத்தில் நீங்கள் மாற்றி வச்சுட்டு நீங்கள் இதில் மெல்லிசாக அரிஞ்ச கார்லிக்கையும் கறி லீவ்ஸ் அடுத்தது க்ரீன் சில்லி இது எல்லாத்தையும் மெல்லிசாக அரிஞ்சு அதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து கொஞ்சம் அதில் சோட்டே பண்ணிக்கொள்ளுங்க. அது கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறி வந்ததுக்கு பிறகு நீங்கள் கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து அதை லேசாக கொஞ்சம் சோட்டே பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய நேரம் அதை வந்து நீங்கள் சோட்டே பண்ணி அதை வதங்க தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ் போல் நீங்கள் லேசாக அதை வதக்கி கொள்ளுங்கள். இது வதங்குற அந்த டைம் உள்ளுக்கு நான் அடுத்த சைடில் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு ஆயிலை ஊற்றி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயிலை ஊற்றி அதை நான் வந்து ஷெலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறேன். இண்டிய சிக்கனை சின்னதாக கட் பண்ணி ஷெலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அந்த சிக்கனில் வந்து உப்பு, கொஞ்சம் லைம் ஜூஸ், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இப்போ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி ரெடி ஆகிக்குது. இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து வச்ச அந்த எக்கை வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸுக்கு வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்குறல்ல. கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் தேவையான அளவு சால்ட்டையும் மட்டும்தான் நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்கிறது. வேறு எந்த பவுடரும் இதில் சேர்க்க வேணாம். தேவையான அளவு சால்ட், தேவையான அளவு பெப்பர் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்குங்க. அடுத்ததாக ஃப்ரை பண்ணி வச்ச அந்த சிக்கனையும் வந்து இதில் சேர்த்துக்கொள்ளுங்க.
நீங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன்னு சொன்னால் சிக்கனை சேர்த்துக்கொள்ளும். ஃபிஷ்ஷுண்டா இந்த டைமில் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி அதை சேர்த்துக்கொள்ளுங்க. இல்லை அது எதுவும் இல்லாமல் நீங்கள் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன்டா நான் இந்த சிக்கனை சேர்க்காமல் அதுலேயே நீங்கள் ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கண்டா சரி. இப்போ நல்லா ரைஸ் வந்து நல்லா நீட்டமாக நல்லா குக்காகி வந்திக்குது. இதை கொஞ்சம் மாறுறதுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தான் நாங்கள் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ ரைஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த வெஜிடபிள்ஸோடு நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணக்குள்ள ஸ்பூன் யூஸ் பண்ண வேணும். நான் செய்கிற மாதிரி நீங்கள் அந்த பேனை வந்து கொஞ்சம் பேனாலே கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் சரி. நீங்கள் ஸ்பூனை போட்டு அதை மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் அது வந்து ரைஸ் எல்லாம் வந்து உடஞ்சி சும்மா அது குழஞ்ச மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் வந்து நல்லா நீட்டமாகவே ரைஸ் அழகாக பார்க்குறதுக்கு ஈக்கணுமென்று சொன்னால் நீங்கள் நான் செய்கிற மாதிரி நீங்கள் பேனை இந்த பேனாலே நல்லா அதை குலுக்கி மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் சரி. இந்த மாதிரி நான் குளுக்கிற மாதிரி இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே மாதிரி உங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதை உங்களோட ஃபேமிலியோடு உங்களோட கிட்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணி உங்களுக்கு சாப்பிடலும். கிட்ஸுக்கும் வந்து நல்ல பொதுவாகவே ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொன்னால் வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் நல்லா அந்த குவைட்டாக இருந்து அவங்க சாப்பிடுவாங்க. மாஷா அல்லாண்டு நல்ல டேஸ்ட்டாக வந்துச்சு. நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். எந்த நாளும் ரைஸ் அண்ட் கறின்னு சொல்லி சாப்பிட்றதை விட ஒரு 2 வீக்ஸுக்கு ஒன்ஸ் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு உங்களோட ஃபேமிலியை வந்து நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.